செத்ததோட போட்டே இந்த அடி அடிச்சு கிடக்குறீல. இந்த எட்டாவது அவர் கல்யாணம் பண்ணீங்க, அது என்னாச்சு? அது போயிடுச்சா? அது சரி. அப்புறம் எப்படி தாங்க? செத்ததோட போட்டே அது தாங்குமா? படமாக்கிய புகழ் பிரம்செட் மாஸ்டர், ஆல்ரவுண்ட் மாஸ்டர், உங்கள் வீட்டு பிள்ளை மாக்கிய பிராவலிமலை மாணவர்களுடைய மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் எண்ணிய மூர்த்தி அவர்கள் நினைவு வருமையில் ஆல்ரவுண்டை சேர்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கேட்கல இனிமே. அடுத்தபடியாக எங்களுக்கு தைரியமா விளங்கக்கூடிய தாளத்தை இசைப்பவர், நமது பகுதியிலேயே பிறந்து நமது பகுதிகளுக்கே பெருமைகளை தேடி தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை கலைவாணியின் அருள் பெற்று உங்களுடைய ஆசியை பெற்ற நமது ஞான சிறுவனுமாகிய உங்கள் வீட்டு பிள்ளை மரியாதைக்குரிய தம்பி அவர்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உங்களை மதிக்கும், இளமை கொஞ்சம் இருந்து வந்தால் இழந்த கூட பிடிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உங்களை மதிக்கும், இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இழந்த கூட பிடிக்கும். மதியாதார் தலைவாசல் பிடிக்காது என்று பாடமுள்ள மனிதனுக்கு அம்மை சொன்னதே, அது அம்மை சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமாய் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. ரொம்ப நன்றி. ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைங்க எத்தனையோ வழியில தப்பான வழியில போய்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா பாத்துக்க நம்மளே நடந்து போய் வரையில இங்க பார்த்தா நேரம் பாக்குறேன் 3 பேர் பைக்ல ஓடிட்டு இருக்காங்க. சரி, ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி 2 பேர் கவுந்துக்கிட்டு இதை பிடிச்சி தலவிக்கிட்டு இருக்கேன். என்னத செல்போன் டச் போன போட தலவிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நவீன உலகம் போற காலத்துல இன்னைக்கு கோயிலில் இப்பேற்பட்ட தெய்வீக நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் வந்ததும் அறுசுவை உணவை ஏற்பாடு செய்து அன்போடு பாசத்தோடு உபசரித்து. ஏன்னா மனுஷன் போதும் சொல்ல 2 விஷயம் தான். என்னது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்றே நம்ம தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க காவல்துறையில. வாங்கிருக்கியா? அப்ப சொல்லுவா, ஐயோ போதும், இதுக்கு மேல தாங்காதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மனசார போதும் சொல்லு சாப்பாடு மட்டும் தான். அந்த சாப்பாடு நம்ம ஊர்ல எப்பவுமே குறை இருக்காதுன்னா, சில ஊர்ல போனோம்னா ஹோட்டல்ல ஏதோ கிளம்பி பண்ணியா பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல எப்பவுமே அந்த குறை இருந்ததுல. டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு தலைவணங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள
இடத்திலே சாப்பாடு ஏற்பாடு செய்து பாசத்தோடு பரிமாறிய மரியாதைக்குரிய மேலத்து காலச்சேரி மேலத்தூர் கிராமவாசிகள் மற்றும் பஞ்சாயத்தார்களுக்கு நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக இந்த நாடகத்தினுடைய நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பையும் ஆசியும் பெற்ற உங்கள் வீட்டு பிள்ளையுமாகிய 12 காலமாக கலையுலகிற்காக தன்னை அர்ப்பணித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஆசை பெற்ற மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் பருத்து கொண்டே சேர்ந்த கே கோவிந்தராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துள்ளார்கள். அதோட பெரிய விஷயம், இன்னைக்கு நாடகத்தை அமைச்சது பெரிய விஷயம். ஏன்னா ஆடு கிடைக்கல, எங்கேயுமே தேதி இல்லை. மதுரையில 2 பேரும், மணப்பாறையில 2 பேரும், புதுக்கோட்டையில 2 பேரும், காரைக்குடியில 2 பேரும், 4 வருஷத்துலயும் பொறுக்கி ஒரு பொறுக்கி. ஏன் தப்பா நினைக்கிறீங்க? அந்த பொறுக்கில நான் சொன்னது தேர்ந்தெடுத்து ஒரு சங்கத்துல 2 பேரா கொண்டாந்து நம்ம ஊர் நாடகத்தை சிறப்பா நடத்தணும் அரும்பாடு விட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் அண்ணார் கோவிந்தராஜ் அண்ணார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு